இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நந்திக்காவலா நந்திக்காவலா என்னாச்சு உனக்கு? நல்ல ஊம்பு, நல்ல பாம்பு, நல்ல பாம்பு, நல்ல ஊம்பு, அப்புறமா நல்ல பாம்பு. வாயில் நல்ல வார்த்தை வராதா? இல்லங்க, பாம்பு பார்த்தோன்னா கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஓ அதான் வாய் வளருது. ஐயோ, எல்லாம் நடுக்கூதியா நடுக்குது, நடுக்கூதி. ஏய், நல்ல கை கால் நந்திக்காவலா நடுக்கூதி. டேய் இருக்கட்டும். ஓய், நந்திக்காவலா ஏண்டா ஏண்டா? டேய் கடவுள்டா, ஏண்டா பாம்பாட்டி வந்துக்கிறான் நம்ம ஊருக்கு. இந்த சாமி கோயில் விசேஷத்துக்கு நேத்தியே வந்திருந்தாலும் இந்த கூட்டத்துல 5-10 போட்டிருப்பாங்க. இந்நேரத்துக்கு வந்து 4 பேர் எல்லாம் குளூர்ல பனியில போத்திட்டு கிடக்குறாங்க. இந்நேரம் எந்த இடுப்பு பையில காய்ச்சி விட்டு கை விட்டு காய்ச்சி அடக்க முடியுமா? எடுக்க முடியாது. குளூரு நந்திக்காவலா, நான் வந்து பாம்பாட்டி கிடையாது. நான் யாரு உனக்கு தெரியுமா? பாம்பாட்டி இல்ல, நான் பாம்பாட்டி கிடையாதுடா. கழுத்துல ஒண்ணுமே. டேய், அது உடம்புல அணிந்திருக்கிற ஆவரணங்கள் அப்படி. அப்படியா? ஆமா. ஐயோ, புலாயிட்டு. ஏய், தெரியாதா? நல்ல வார்த்தை வராதா உனக்கு? என்னது? சூலாயுதம். அதுக்கு பேரு சூலாயுதம்டா. பூலாயுதமா? ஆமா ஆமா. ஐயோ, ஏய், உன் பூலாயுதம் நந்திக்காவலா, என்னோட வந்து அகரோரமா பார்த்து பேச வேண்டாம். ஏங்க எப்படி? நான் யாரு தெரிவிக்கிறேன், கவனமா கேட்டு வருவாய். வாய் தச்சுட்டியா? ஏய், கை தெரியும். கை வச்சா நான் வைக்க மாட்டோமா? கை வைக்க முடிஞ்சா வைக்க மாட்டோமா? நம்மளுக்கு ஏதா பயம் போடுற, பாம்பு கண்டா பயம் போடுறது. அதுக்காக கை வைக்க டேய். ஐயோ, கோலாயத்தை நீட்டாதே. டேய், இதனால இருக்கட்டும். நான் யாருன்னு தெரிவிக்கிறேன், கவனமா கேட்டு வருவாய். சொல்லுவாயா? சொல்லுவாயா? ஏய், சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. நந்திக்காவலா ஐயா, கையிலுமே கோயிலா இருந்துள்ளிய
கைலாயமே கோவிலாக எழுந்துரைக்கூடிய எனது பேரோ வழியிறக்கக்கூடிய பரமகள் வந்து எதிர்த்து கொள்வாய். ஓஹோ எருவுக்கடை அணை முதல் 84,000 உலகத்தில் உள்ள 100,000 ஜீவஜந்த விருதுகளுக்கும் அனைதினமும் படியளந்து வரக்கூடிய பரம கடவுள். ஐயா வணக்கங்க. வணக்கத்துக்கு வணக்கம் என்று சும்மாய் வந்திருப்பாய். அப்படி இருந்தாலும் நானோ 2011 நேரத்துக்கு சொந்தக்காரன். 2011 நேரத்திற்கு சொந்தக்காரன். எல்லாத்துக்கும் 2 கண்ணு, அதுலயும் ஒரு கண்ணு இழுச்சுக்கிட்டு பாக்குது, இப்படியே ஓர அடிச்சுக்கிட்டு. சரி அங்க உங்களுக்கு 2011 போயிட்டுதா? எப்படி எப்படி 2011 கண்ணு? ஆமா பொழுது பொழுது பாக்குதா? 2011 எப்படி வந்து தெரியுமா? எப்படிங்க? நான் ஏறக்கூடிய வாகனம் இருக்கு அல்லவா, காளை வாகனம். ஓ காளை. ரிஷபமாகிய காளை வாகனம். காளை வாகனம் 2 கண். என் இடையில இருந்து கொண்டிருக்க அல்லவா உமா பார்வதா, அவளுக்கு 2 கண். ஓ பால் வருதா? பார்வதா உமா பார்வதா சக்தின்னு சொல்லலாம். சக்தி. சக்தி சக்தி. ஆமா அதுக்கு 4. அவளுக்கு 2 கண். 4 என் தாயில இருந்து அல்லவா கங்காதேவி. கங்காதேவி ஆமா அவளுக்கு 2 கண். எத்தனை ஆச்சு? மேல ஒரு கொண்டாட்டிங்களா? நான் சொல்வதை கணக்கு போடுறா நீ. கணக்கு பிடிச்சிருக்காங்க இல்ல, இதுக்கு தான் கூத்தியால தலைமையில வச்சுக்கிட்டு ஆடுறான். நக்காருங்கிறது ஒன்னதானா? அது அப்படி ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் என் கையில இருக்கு அல்லவா சிட்டுடுக்கானது. சித்துப்புடுக்கு சிட்டுடுக்குடா. ஆமா உனக்கு நல்ல வார்த்தை வாயில் வராதாடா? சரி சரிங்க. அதுக்கு 2 கண். சரிங்க. எத்தனை ஆச்சு? 8 ஆச்சா? எனக்கும் 3 கண். எப்படி உனக்கு 3 கண் கொடுக்குது? எனக்கு 3 கண்றா. தெரியுதா தெரியலையா? தெரியுது. அதோட என்னாச்சு? 11. என் கழுத்துல அது ஆதிசேஷன் 1000 சிரம். 1000 சிரத்துக்கும் 2 கண்ணு சேர்த்துனாச்சு. ஒரு சிரசுக்கு 2 கண்ணா 1000க்கு 2000 கண்ணு. 2000 கண்ணு. 2000ம் 11 2011 நேர். 2011 நேரத்துக்கு சொந்தக்காரன் நான். இந்திரா வார்த்தைக்கு எப்படி அப்படி வரும்? இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் 2011 இருந்தாலும் இன்னும் எப்படி தெரியுமா? என் சக்தியால உமாபாரதா அல்லவா நானும் உலகம் படியலக்க சென்று வருவது வழக்கம். தினந்தோறும் அனைதினமும் உலகமெல்லாம் படியலந்து வரக்கூடிய வழக்கம். அப்படி படியலக்க சென்று வரும்போது பார்வதாகப்பட்டவளோ டெய்லி படியலக்க போகிறார்கள் அல்லவா? எப்படி படியலக்கம் பார்க்கணும்னு சொல்லி ஒரு சின்ன எறும்பை ஒரு சிற்றெரும்பை பிடித்து சிமிலிக்குள் அடைத்து வைத்து விட்டாங்க உங்க மனைவி. ஆமா அடைத்து வைத்து விட்டார். நான் படையிலிருந்து வீட்டுக்கு வரும்போது அந்த உடனே நாளசாமி படையிலிருந்து போனீங்களா, படையிலிருந்து கேட்டார். தினந்தோறும் நான் படையிலிருந்து விட்டு தெரிவித்தேன். அப்பொழுது உடனே ஓட்டுறவங்க ஓடி வீட்டிலே சென்று அந்த சுண்ணாம்பு சிமிலை கழட்டி பார்த்தால் அப்பொழுது அந்த சிற்றெரும்பாகப்பட்டது அது கேழ்வகை வைத்துக் கொண்டிருந்தது. அனிதினமும் படியிலிருந்து வரக்கூடிய பரமக்கடவுள் உலகமெல்லாம் படியிலிருந்து கொண்டு வந்தாயா? எல்லா ஜீவராஜுக்கும் படியிலிருந்து வந்தாயா கேட்டது. சந்தேகப்பட்டு சிவிலிக்குள்ள போட்டு வச்சுதான் உன் மனைவி. ஆமா அதுக்கும் படியிலிருந்தீங்க? அதுக்கும் படியிலிருந்துட்டேன். உடனே போய் பார்த்த உடனே அதுவும் கேழ்வரகை வாயில் வைத்துக் கொண்டிருந்தது. சரிங்க. உடனே பார்த்த உடனே சாமி உன் மரத்தை சோதிக்கலாம் என்று சொல்லி நான் சிவிலில் போட்டு அறுத்து வைத்திருந்த எறும்பை அதுக்கும் அதனால என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்தார். என்னை சந்தேகப்பட்ட அல்லவா, அதனால் இந்த விரைவை விட்டு நீ அடுத்த பிறகு என்னுடைய வந்து இறப்பாக செய்ய வேண்டும் நான் அனுப்பி வைத்து விட்டேன். ஆமா நான் முன்னாடி தான் தினமும் சந்தேகப்படுறான். நான் முன்னாடி தினமும் சந்தேகப்படுறான். சரி எதுக்கு அதெல்லாம் இருக்கத்தான் செய்ய கூட அதெல்லாம் அப்புறம் பேசலாம். தினமும் சந்தேகப்படுறான். வீட்டுக்கு போடினாலும் மணி மணி ஓடியாந்துடுறான். அவளா அப்படி இருந்தாலும் இருக்கட்டும். இருந்தாலும் இந்த தினத்தில் நம்மளோட வேலை என்ன வேலை இல்லைங்களா? வெடி வெடி இந்த இடத்துல நடக்கிற படியிலக்க போகணும் நம்ம. அப்படிங்களா? ஆமா சரிங்க. அதனால ஏண்டா உனக்கு இந்த காலத்திலயுமா பிடிக்கிற? ஏண்டா
என் கம்ப்யூட்டர் திராட்சையில அளக்க தெரியுதா? ஏய் கம்ப்யூட்டர் திராட்சை அளக்கறதா இல்ல. அந்த காலத்துலதான் படியில கொட்டி கொட்டி அளந்தானுவ. இப்பதான் தெராசு வந்துச்சு. இப்பதான் கம்ப்யூட்டர் திராட்சை கம்ப்யூட்டர் திராட்சை வந்து ஏய் அதெல்லாம் இல்ல. உலகத்துக்கெல்லாம் படியாக்க போகணும். சோர்த்தியா வழிகாட்ட போறாரா? நான் கூட இப்ப படி அளக்குறாங்க படியில படியில கொண்டு போய் அளந்து அளந்து போட்டாலும் பார்த்தேன். ஏய் நந்திக்காவலா பாப்படா நீங்க. இருந்தாலும் இருக்கட்டும். இப்பொழுது நான் படியலுக்கு செல்ல வேண்டும். அப்படி இருந்தாலும் என்னோட தேவயாளாகிய உனக்கும் பொண்டாட்டிங்களா? ஏய் சொல்லுவதை கேளுடா. சரி சரி. இந்த தேவயாளை பத்தி எப்படி? பார்வதா பால் வருதா? ஏய் பார்வதா பார்வதா பார்வதி எப்படி சொல்லலாம்? நான் அழைப்பதாக சொல்லி உன் பொண்டாட்டி நான் போய் டேய் நீலாம் போக வேண்டாம். இங்க இருந்தே கூப்பிட்டு ஊருக்கு போய். அப்படியா? ஆமா கண்ண பார்வதி பார்வதி அங்க எங்கடா இருக்கு? உன் பொண்டாட்டி பார்வதிங்கல்ல? நான் அழைச்சது அரண்மனையில் இருக்குது. அருவமனையில உட்காந்துருக்கா? அரண்மனையில அரண்மனை இல்லையா? அருவமனையில உட்காந்து சொத்து கழிச்சிருக்காங்க. சரி நான் அழைச்சதை சொல்லி உடனே அழைச்சு பார்க்கலாம். அப்படியே கூட்டுங்க. தம்பி பீ பண்ணிட்டா வாங்க சாமியா. அண்ணா கோமாளி அண்ணா. ஆனா நான் சொன்ன பொய்யா இருக்கும் மத்தாலக்காரா. நீ நாக்க போட்டு நைக்கி போடுற கைத்தாலக்காரா. ஏன்னா மத்தலக்கார அண்ணா எங்கன்னா இங்க ஒருத்த நாமும் கிமும் போட்டு நின்றுட்டு நான் பேசுறதுக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறான். அவங்க தானா பேசிட்டு இருக்கிறான். அப்படிதாமா இப்பதானா பைத்தூர் பைத்தியக்காரா. பைத்தூர்காரனாங்க. என்ன பேசுறீங்களே பேசுங்க. பைத்தூர் பைத்தியக்காரா.
அண்ணா அது என் கூட்டாளி காலைல வெடிஞ்சா அவன் குஞ்சு கடிக்க போறேன். ஏய் என்னடா குஞ்சு அவன் கோழி குஞ்சு ஒண்ணு அப்படி பிடிச்சிட்டு சொல்லு கண்ணு அண்ணா ஆ. அப்படி இருந்தாலும் இருக்கட்டும். யானா என்ன நடத்தனா என்னண்ணா ஏன்னா எல்லாரும் ஊரு சனமே அண்ணா இங்க இருக்குண்ணா. ஊரு சனமே வந்து பணம் ஊத்திட்டு போவாரு. நீ மட்டும் மறந்து 500 நோட்டு இருந்தா எல்லாரும் ஊரு சனமே பணம் ஊத்திட்டு போகுது. நீ ஒரு குத்து குத்திக்கோ ஆமாண்ணா. ஊக்கியன்மா எனக்கு ஆயிரம் பாட்டு அல்ல ஊருக்கெல்லாம் அங்கே மேலே குத்தி ஊரு சனமே இவ்வளோ பணம் கொடுத்துட்டு போதே. ஏன்னா தனியா குத்துறது? அதுல தான் கொடுக்குறேன். அது ஓ அப்படியா? ஐயோ பணத்தை சேர்த்து சேர்த்து கொடுத்தோம்மா நானு. அண்ணா தெரியுண்ணா. கம்முனு போனாயா நான் எல்லாம் சேர்த்து ஒரே குத்தம் இல்லண்ணா. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியுண்ணா. அவன் பணம் எப்படி நிறக்குது பாருங்க நெஞ்சில. அவ்வளவுதானே ஆசை. நெஞ்சில எப்படி நிறக்குது பாத்தியா? என்ன நீ ஆர்டர் பாடுறவனு தெரியுமில்ல இது பூரா ஒரே மாதிரி கலரா இருந்தா நிறக்காது. அது என் படத்தை நல்லா நிறக்குது பாத்தியா? ஆமாண்ணா. அண்ணா அப்படியாக இருந்தாலும் இப்பேற்பட்ட தீப ஒளியும் தெய்வீகமான சபையை முன்னிட்டு வந்திருக்கிறேன்னு என்னை பார்த்தா உனக்கு எப்படின்னா தெரியுது? ஏய் அதுக்கு ஏன்டா அப்படிங்கிற அண்ணா ஓய் என்ன பார்த்தா உனக்கு எப்படின்னா தெரியுதுன்னு அதுக்கு என்னன்னா சீக்கி அடிக்கிற? ஒரு அளவுக்கு தெரியுது. என்ன அது? இன்னும் கொஞ்சம் திறந்து காட்டு. என்ன கீழே அண்ணா அப்படி இருந்தாலும் நான் யார்? என்னுடைய பெயர் எப்படி? ஆமா. நான் என் குலத்தை சேர்ந்தவள். ஏதாவது தெரியுமா? ஓஹோ நீ யாரு? என்ன சமாச்சாரம்? உன்னுடைய விளக்கம் வேற வேஷமா தான் தமாசி பேசலாம். ஆமா. சில பேர் கத்தவங்களும் இருப்பாங்க கத்துக்காதவங்களும் இருப்பாங்க. பார்வதி பரமசிவன் வந்தா சில பேர் தமாசு பேச மாட்டாங்க. ஆமா. சில ஊர்ல பேசுவாங்க. தமாசே வேணாம்னு சொல்லி இருக்கிறேன். சரிண்ணா. இருந்து விட்டாலும் தாங்கள் யாரு, என்ன சமாச்சாரம், விளக்கம் சொன்னால் தெரியும். தெரிவிக்கிறேன்னா அந்தரங்கள் மாதர் மெச்ச அண்ணா இப்ப நுழைஞ்சதா? இல்ல இப்பெல்லாம் சரியான படிக்க நுழைய மாட்டேங்குது. என்ன அது? பெருசாகி போச்சு. என்னண்ணா? சின்ன வயசுல எல்லாம் நுழைஞ்சிச்சு. இப்பெல்லாம் பாட்டுல நுழைய மாட்டேங்குது. அண்ணா, நான் என்ன நுழைஞ்சான்னு கேக்குறேன், நீ என்ன நுழையலங்கிற? நீ என்ன சொன்ன? அண்ணா நான் சொன்ன பேரு உன் காதுல கேட்டுச்சான்னு கேட்டேன். ஏரா அத நான் வரைக்கும் நான் என்ன சொல்றேன். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் வரைக்கும் அப்படி பேண்ட் கேட்டு இல்லாம கிடக்குறேன். சரி சரி அண்ணா என்னுடைய பெயர் தான் உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி பார்வதி என்னுடைய பெயர். உன் பேர் தான் பால் வருதா? அண்ணா எடுக்கட்டா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாமா ஏன்னா இன்னைக்கு தான் நான் 4 லிட்டர் பால் வருதுன்னு நான் மெனக்கட்ட வழியா எடுத்த போய் சந்தையில் வைத்தோம். மக்கால் ஓடி கம்மியாக கட்டணும்னு 1000 2000 தள்ளிவிட்டு வந்து வித்துட்டு வந்தேன். வந்து யாரு கொடுத்தா? ஏன்னா ஒரு வர்த்தகரவியை கொண்டு போய் 30,000 ரூபாய் லாபம் பார்த்து அதான் இல்ல இல்ல அதுல சும்மா சரி 11,000 ரூபாய் லாபம் கிடைச்ச ஒரு மாசம். அண்ணா சரி அப்படி இருந்தாலும் இருக்கட்டும். என்னுடைய பெயர் தான் பார்வதி. பார்வதா? ஆமா. அப்படி நான் பார்வதியாக இருந்தாலும் அண்ணா நான் எப்படி பிறந்தேன், நான் எப்படி வளர்ந்தேன், நான் எங்கே மாலையிட்டேன், அதெல்லாம் எனக்கு விளக்கமா தெரியாதுமா. நானும் அந்த மாதிரி விஷயத்துக்கு போறதில்ல இப்பெல்லாம். என்னத்துக்கு? பிறந்த விஷயத்த போய் இந்த பிரசவம் பாக்குறாங்கல்ல, ஆமா அதுக்கெல்லாம் போறதில்ல. அண்ணா நீ எப்படி பிறந்த? நானா எங்க அயல கடன் தெரியும். அண்ணா நீலாம் வந்து ஒரு தாயினுடைய அங்கத்திலே பிறந்திருப்ப. ஆமா. நான் அப்படி ஒரு தாயினுடைய அங்கத்திலே பிறக்கல. அப்புறம் நாய் ஓத்துல போண்டியா? அண்ணா அடிக்கடி கேக்கடிக்கிறீங்க போனால அப்படி இல்லண்ணா. நான் எப்படி பிறந்ததோ ஒரு விதம், நான் வளர்ந்தது ஒரு விதம், நான் மாலையிட்ட இடமோ அதுக்கு மேல பெரிய இடம். ஆமா பெருசா பாப்பா இடத்துக்கு போயிருக்க மாட்டேங்குது. ஆமா ஆமா அண்ணா நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? சொல்லுமா. அது அண்ணா எப்படி தெரியுமா?
முதலாக இந்த உலக பிரபஞ்சம் ஆகும்போது ஓம் என்று ஒரு ஒளியினிலே உத்தமையாக நான் பிறந்தேன். நான் பிறந்து அப்படி பிறந்து இந்த உலகத்தை பிரபஞ்சம் எப்படி செய்வது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. நாம் ஒருவராக இருந்து இந்த பூமியை நாட்டு மக்களையும் எப்படி உற்பத்தி செய்வது? தன்னந்தனிமையாகத்தானே ஓம் என்று சொல்லக்கூடிய ஒளியிலே தான் பிறந்து விட்டோம். ஆமா. ஆனால் தனக்கு கணவர் வேண்டும். ஆமா. உலகத்தை உற்பத்தி செய்ய வேண்டும். ஆமா. உற்படம் செய்வதாக இருந்தால் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை. அதனால நான் என்ன செய்தேன் தெரியுமா? முதலாக ஒரு யாகத்தை வளர்த்தினேன். எதற்காக தெரியுமா? இதற்காக நாம் ஒருவராக இருந்தால் எதுவும் பண்ண முடியாது. தனிமையாகத்தானே ஒரு பெண் என்று என்ன செய்ய முடியாது என்று சொல்லி கணவன் வேண்டும் என்று சொல்லி யாகம் வளர்த்தினேன். யாக வளர்த்தாய். அந்த யாகத்திலே முதலாக என்ன பிறந்தது தெரியுமா? என்னமா பிறந்தது? தாயே என்று ஒரு பிள்ளை பிறந்தது. மாய் என்று சொல்லி ஒரு பிள்ளை பிறந்தது. ஆமா. அப்படி பிறந்த பிள்ளை யாரு தெரியுமா? யார்? நான் கேட்டேன், ஒரு பிள்ளையாக வந்திருக்கிறாயே, நீ யார்? பிள்ளையார் அப்படி என்று நான் கேட்டேன். இந்த பிள்ளை யார் என்று நான் கேட்டேன். அதற்கு அம்மா தாயே என்று சொல்லி சொன்ன உடனே சரி நமக்கு மணவாளர் வேண்டும் என்று சொல்லி யாகம் அழைத்தினோம். ஆனா நமக்கு கிடைத்ததோ ஒரு அரிய பாலகன் கிடைத்து விட்டான். அப்படி இருந்ததுனால இந்த பிள்ளை யார்? பிள்ளையார் என்று சொல்லி ஒவ்வொரு அரச மரத்தடியிலும் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஓஹோ, சரிம்மா. அப்படி இருக்கும் பொழுது சரி முதலாக பிள்ளை பிறந்தது. நமக்கு புருஷன் வேணுமல்ல? ஆமா. அப்படி என்று சொல்லி மரியாகம் வளர்த்தினேன். அந்த யாகத்திலே என்ன தெரியுமா கிடைத்தது? தங்கா என்று சொல்லி ஒருவர் பிறந்தார். யார் அவர்? யாருமா தொங்க? ஏய், எம்பெருமான் மாயவர் தங்கா என்று சொல்லி சரி அவரும் இருக்கட்டும், நமக்கு ஒரு அண்ணன் வேண்டும் என்று சொல்லி அவரையும் ஒரு பக்கமாக வைத்தேன். அதன் பிறகு நமக்கு மணவாளர் வேண்டுமே அப்படி என்று சொல்லி மறுபடியும் யாகம் வளர்த்தினேன். அந்த யாகத்திலே பெண்ணே என்று சொல்லி மறுபடியும் பிறந்தாரடா. ஓஹோ, யார் பிறந்ததா? வயல் விற்கிறத விட்டு இதில் வச்சுட்டு போட்டாரு. மறுபடியும் யார் பிறந்தார் பெண்ணே என்று சொல்லி தெரியுமா? யார்? அண்ணா, அதாவது 2011 நேத்திரம் படைத்த யாரு? யார்? எம்பெருமான் சிவபெருமான். சிவபெருமான் பிறந்தார். ஆத்தல் அழித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலில் ஒருவராகிய எம்பெருமான் சிவபெருமான் பிறந்தார். சரிமா. அப்படி சிவபெருமான் பிறந்த உடனே அண்ணா, நான் பிறக்கும் பொழுதோ எனக்கு இருந்ததோ முக்கன், என் மன்னவருக்கோ இரு கண்ணுதான். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு மன்னவர் பிறந்து விட்டார் என்று சொல்லி அவரை நான் ஆசையாக அருகில் சென்றால் என்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து நெருப்பாகப்பட்டது பட்ட உடனே அவர் தூரமாக போய்கொண்டே இருந்தார். உன்னுடைய நெற்றி கண் மூலியாகப்பட்டது அக்னி சுவாலையாக வீசிக் கொண்டிருக்கின்றது. ஆமா. உன்னோடு உன் கணவர் சேர முடியவில்லை. அதனால் தூரமாக சென்று கொண்டே இருந்தார். அப்போது என்னுடைய மன்னவர் தன்னுடைய மைத்துனர் ஆகிய மாயவரிடத்திலே சென்று, மைத்துனா, உன் தங்கையை என்னால் சேர முடியவில்லை, இதற்கு என்ன பண்ண பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதன் பிறகு நீ உடனடியாக சென்று இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது என் தங்கைக்கு இருப்பதோ முக்கன், அவளுடைய முக்கண் இருக்கும் வரைக்கும் அவளோடு சேர முடியாது. அதனால அவளுடைய கண்ணை மட்டும் வாங்கி கொண்டால் நீ சேர்ந்து விடலாம் என்று சொல்ல, என்னுடைய மன்னவரும் அதேபடியே வந்து என்னிடத்திலே கேட்டார், புருஷனுக்கு இல்லாதது என்ன பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி என்னுடைய நெற்றி கண்ணை எடுத்து கொடுத்த உடனே என் மன்னவர் வாங்கி வைத்துக் கொண்டார். அந்த நெற்றி பள்ளத்தை அடைப்பதற்காக தான் ஒவ்வொரு பெண்களும் இன்னைக்கும் நெத்தியில பொட்டு வைப்பது. நீ வச்சிருக்கிறியா? தெரிஞ்சியா? பொம்பளைங்க பொட்டு வைக்கிறது பூரா நெத்தி கண் பள்ளத்தை மூடுவதற்காக வச்ச. அண்ணா, அப்படி நெற்றி கண்ணை கொடுத்த உடனே என் கணவர் என்ன செய்தாரு தெரியுமா? மறுபடியும் என்னுடைய மாயவருடைய அருளினால, அதாவது மைத்துனா, ஒரு நாளைக்கு முன்பதாக பிறந்த பெண்ணை நீ சேர்ந்தால் நம்மளுடைய குலம் இறங்காது.
பொண்ணை அடக்க முடியாது. அடக்க முடியாது. அதனால உன்னுடைய நெற்றி கண்ணை தான் வாங்கி விட்டாய் அல்லவா? நெற்றி கண்ணால் உன் மனைவி எரித்து விட்டு எரித்து அடுத்த பிரிவில சேர்ந்து கொள் என்று சொல்லி அதன்படிக்கு அதாவது என்னை நெற்றி கண்ணை திறந்து என்னை எரித்தார். எரித்து மறுபிரிவை எடுத்து அவரோடு இடது பாகம் சேர்ந்து அப்படி இருந்தாலும் அண்ணா பேசிக்கொண்டுதான் எனக்கு தாமதம். மணி வச்சு கொசுக்கு அடிக்குது அண்ணா. சரி, அப்படியாக இருந்தாலும் என்னுடைய சீக்கிரமாக அழைத்து வருகிறேன். சரி. திருவடி பாதமதை போற்றி செய்கின்றேன். உங்களுடைய பொன்னான பாதங்களுக்கு மல்லிகை முல்லை கோங்கி வெற்றி வேறு பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய அநேக விதமான புஷ்பங்களை கொண்டு வந்து உங்களுடைய திருவடி ஒரு பாதத்தில் அநேக நமஸ்காரம் செய்கிறேன் சுவாமி. இருக்கட்டும். இப்பேற்பட்ட ராஜ சபையிலே அரண்மனையிலே இருந்த பெண்ணை ஏது காரணமாக அழைத்தீர் மன்னா? எப்படி என்றால் நானும் இன்று அனுதினமும் உலகம் படிக்க செல்வது வழக்கம். உலகம் படிக்க செல்வது. ஓ, உலகம் படியடக்க செல்ல வேண்டும். அதனால என்னை கூட்டிட்டு போகலாம் என்று வந்தீங்களா மன்னவா? சரி சரி, அப்படி இருந்தாலும் இவரும் உல்லாசமா இருந்து போகாம. ஓ, அப்படிங்களா? இப்போது நம்ம பஞ்சன மெத்தியில இருக்க வேண்டும். ஆமா.
இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.